வணக்கம் ரமேஷ் சார். வணக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களை எப்படி சொல்லியிருக்கோம். வணக்கம் எனதருமை மைவி 3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. நம்மளை சந்திக்கிறதுக்காக நண்பர் ஒருத்தர் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் நம்ம மைவி 3 ஆட்ஸ் நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? உங்களோட சேனல் யூடியூப் சேனல் நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நம்மளோட மைவி 3 ஆட்ஸ் சொந்தங்களும் யூடியூப் சொந்தங்களும் மிகவும் மகிழ்ச்சியுடன் சிறப்பாக இருக்காங்க. அப்புறம் நீங்களே எப்படி இருக்கு? உங்கள் தொழிலெலாம் எப்படி போய்ட்டுருக்கு? ஆட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? ரைட்டு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த கேஒய்சி அப்டேட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க சார். அதுபடியே கேஒய்சி அப்டேட் கொடுத்தோம். பட் இன்றைக்கு வரைக்குமே அது பெண்டிங்கில் தான் சார் இருக்குது. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சரியாக கேட்டிருக்கீங்க. கேஒய்சி அது வந்து ஆக்சுவலாக அந்த அப்டேட்ஸ் நடந்து எல்லாமே ஓரளவு கிட்ட வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. இந்த மாதம் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். அதனால் யாருமே அதை பற்றி யோசிக்க வேண்டாம். கேஒய்சின்றது அப்டேட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே பெண்டிங்கில் இருக்கும். அது உங்களுக்கு நார்மலாகிடும் சார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இப்போ மே 4 மாதம் பேமெண்ட் கொடுக்கல. பேமெண்ட் கொடுக்காது எப்படி சார்? இப்போ பிளான் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி எல்லாருமே பிளான் அப்டேட் பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 3/4 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் டைம் சேவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணல. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது டைம் சேவர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அது ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஎம்ஐ ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அந்த வீடியோ வேணால் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ லிங்கை அதை பாருங்கள். அதாவது இன்னர் டபுள்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது புதுசாக இப்போ ஜாயின் பண்ணுறவங்க சிஎம்ஐ ஜாயின் பண்ணுறவங்க அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கு டைம் சேவர் ஒர்க் ஆகுது. அது நேற்று கூட ஒருத்தர் பண்ணாப்புல. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்படணும்னா 2 ஸ்டார் 4 ஸ்டார் 8 ஸ்டார் இவங்க போகிறவங்களுக்கு பற்றி சார் 1 or 2 டேஸில் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் நியூ ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் நிறைய வருது. நியூ அப்பு கொஞ்சம் ஓப்பனிங் வருது. அதுக்காகலாம் எல்லாமே சார் அந்த வேலை ரொம்ப பிஸியாக அலைஞ்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் போட முடியல. போட்டு இப்போ டோட்டல் 2 டேஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக சார்கிட்ட கொண்டு சேரும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை பற்றி எப்படி சார் சொல்ல முடியாதுனாலும் வேறு ஏதாவது உங்கள் ஜோனல் லைனில் இருந்தால் சொல்கிற மாதிரி வரும், பார்த்து செய்வோம். சரிங்களா? ஆமாம், ஆக்சுவலாக அவங்க 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ள எப்பவுமே டைம் சேவர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை பற்றி சார் சொல்லுவாங்க. ஏன் நம்மளை பற்றி அக்கறையே இல்லையா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஓப்பனிங்கை பற்றி பேசுகிறாங்க, அப் ஓப்பனிங்கை பற்றி பேசுகிறாங்க. ஏன் இதை பற்றி பேச மாட்றாங்க? பேமெண்ட்டை பற்றியும் பேச மாட்றாங்க, நம்ம டைம் சேவரை பற்றியும் பேச மாட்றாங்க, கேஒய்சி பற்றி பேச மாட்றாங்க. இப்படிலாம் நம்மளை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ இருக்குல்ல. அவங்க பிரச்சனையை மட்டும் பார்த்துருக்காங்க சார். ரைட்டு, நம்மளும் இருக்கணும்ல, இதில் பயணிச்சிருக்கோம்ல, நம்மளோட இதையும் பார்க்கணும்ல. அவங்க நம்ம கம்பெனியில் இருந்துக்கிட்டு நம்ம கம்பெனியை புரிஞ்சிக்காமல் நீங்களே இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சார் இது மக்கள் நிறுவனம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது உண்மையாலுமே மக்கள் நிறுவனம் தான். நம்ம அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சார் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நம்மளை மைண்டில் வைக்காமல் அவங்க எதுவும் செய்யலை. அதாவது ஸ்டோர் எதுக்காக பெருகணும்னு நினைக்கிறாங்க? ஸ்டோரும் ஹப்பும் பெருகினாலே நம்மளுக்கு எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். நம்ம எங்கேயும் அலையக்கூடாது, நம்மளுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கணும்ட்டு தான். இப்போ நம்ம இல்லாமல் ஸ்டோர் வந்துட போகிறதில்ல. வெறும் ஸ்டோரை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் ஏன் அப்படி தாட்டில் போகிறீங்க? முக்கியமே நம்ம தான். முதல்ல நீங்கள் மைண்டில் வைங்க, ஸ்டோர் முக்கியம் கிடையாது, நம்ம தான் முக்கியம். நம்ம இருக்க போய் தான் ஸ்டோர் வருது. சரிங்களா? அதனால் தாட்லாம் மாற்றிக்குங்க. நம்ம தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே முக்கியம் ஸ்டோர். இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்போ ஸ்டோர் வேணும் நம்மளுக்கு. அப்போது எதுக்கு பார்ப்பாங்க? ஸ்டோர் தான் வேணும் நம்மளுக்கு. அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக போட்டு குழப்பிக்காதீங்க. ஸ்டோரும் முக்கியம், நம்மளும் முக்கியம், நம்மளோட வளர்ச்சியும் முக்கியம். எல்லாரோட வளர்ச்சியும் இதில் அடங்கி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ சம்திங் ராங்கில் இருக்கீங்க. வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. இது எல்லோரும் நம்மளை சார்ந்தது தான். இதுவும் நம்மளுக்கு தான் சார். இதை எல்லாருமே கேட்குறது தான். நீங்கள் நம்ம எல்லாருமே மைண்டில் ஓடிட்டு இருக்க கேள்வி பேமெண்ட்டை பற்றி சார் எந்த வீடியோவிலையும் சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறோம். அதை பற்றி சார் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்போனா நம்ம பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீடியோ சார் போட்டாங்க. அந்த ஃபஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் ஜூன் மாதம் உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு மேலே பேமெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜூன் 4க்கு அப்புறம் மேபி 6ஆம் தேதியாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி எனக்கு அதுதான். 6ஆம் தேதி எம்டி சார் என்றைக்கு நீங்கள் பே அவுட் கொடுக்கணும் அப்படின்றத விவரமாக சொல்கிறது மாதிரி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 6ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன டேட்டுன்ட்டு நீங்கள் அந்த டேட்டில் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ யாருமே எதுவும் பதற வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் ஆட்ஸ் பார்த்துட்ருங்க. நம்மளுக்கு உண்டான பணியை கரெக்டாக செஞ்சுட்ருங்க. அடுத்தடுத்த அப்பும் அடுத்தடுத்த ஸ்டோரும் ஓப்பன் ஆகுது. ஐயோ, தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இதோட பயங்கரமாக கேட்குறாங்க. நான் அவங்க தரப்பையும் கேட்கல. எல்லாமே நம்ம என்கிட்டையும் சில கேள்விகள் வருது.
நானும் பார்க்குறேன், கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அப்போ நம்மளும் ஒரு தரப்புல இருந்து கேட்கணும்ல சார். உண்மை உண்மை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் கேட்கறதுக்கு ஆள் வேணும். எதாக இருந்துமே கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு பட்டத்துக்கு வந்து பாதுகாப்பே நூல் தான். அந்த நூலை அறுத்து விட்டால் அந்த பட்டமே இல்லாமல் போயிடும். கேள்வி கேட்குறவங்க இருந்தால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குறது எனக்கு மகிழ்ச்சி தான். பாருங்கள், கமெண்ட் சொன்னீங்களா, கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். அவங்க ஒன்றும் எனக்கு எதிரி கிடையாது. பட் அவங்களோட சுவாசம் அது. நம்மளும் பேட் வேர்ட்ஸ் பேசின ஆள் தான். அதுதான் அந்த காலகட்டங்கள், அந்த ரத்த ஓட்டம், அந்த டைம். பட் தேவையில்லாமல் பப்ளிக்கில் வந்து அனாவசியமான பேட் வேர்ட்ஸ் தேவையில்லை. அவங்கள யாராவது சண்டைக்கு போட்டால் அவங்க அந்த பேட் வேர்டு யூஸ் பண்ணலாம். பட் எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் புரியல. சரி, போ எல்லாம் சரியாயிரும். மற்றபடி நீங்கள் தன்மையாக கேளுங்க, நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக பதிலளிக்க தான் நான் இருக்கேன். எனக்கு தெரியாட்டாலும் இதுமாரி நான் சார்கிட்ட கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிப்பேன் சார். அப்புறம் மே 3 அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 11 மணிக்கு மேலே யாருக்குமே நம்ம மைவி3 ஆட்ஸில் வந்து ஒர்க் ஆகலை. நம்மளோட ஆப் வந்து ஒர்க் ஆகலை. அதில் ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க, ஒரு சில பேர் பார்க்கல. இன்னும் சில பேர் வந்து நைட்டு அன்டைம் வரைக்கும் காத்திருந்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி இன்னும் வரைக்கும் வரல. நிறைய பேர் 200 100 பார்த்தவங்களாம் இருக்காங்க. 600 800 சீலிங்கில் இருக்கவங்க கூட 100 200 பார்த்தவங்களும் இருக்காங்க. அது கூட சுத்தமாக பார்க்காதவங்களும் இருக்காங்க. ஏன்னா சிங்கிள் கேப்சாவில் வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பார்த்து 12 மணி வரைக்கும் கண் முழிச்சது தான் எங்களுக்கு மிச்சம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்கள் சொல்கிற டேட் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அது ஒரு சனிக்கிழமை. ஏன்னா நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஃபோன் வந்தது. நான் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அன்றைக்கி ஃபோன் வந்தது. நான் 2-3 பேர்கிட்ட அட்டன் பண்ணேன். அப்போ எல்லாருமே இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், அன்றைக்கி வந்து சிங்கிள் கேப்சாவில் வரும், ஒரே கேப்சாவில் உங்களுக்கு வரும்ன்றது நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது எல்லா வீடியோவில் அவங்க வந்துட்டு இருக்குன்ற மாதிரி வேறு யாராவது சொல்லியிருக்கலாம். அதாவது அவங்கள ஒரு கற்பனை பண்ணி எல்லா வாட்டியும் அப்படி தானே வருது, சிங்கிள் கேப்சாவில் நம்ம கம்பெனி கொடுத்துருவோம், அதனால் இன்றைக்கும் சிங்கிள் கேப்சாவில் கொடுத்துருவோம் அப்படின்றத வந்து இவங்களோட கெஸ்ட்டில் வீடியோ போட்டுருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு நம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்தது என்னென்னா, இவங்க ஜோனல் ஆஃபீஸில் சார்கிட்ட கமல் சார்கிட்ட பேசினேன். கமல் சார் சொன்னாங்க, ஏங்க நம்ம ஆப்லலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதாவது நம்ம ஆப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், எல்லாருமே ஏர்னிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருந்தால் அவங்க ஏதாவது நெட்வொர்க் இல்லாமல் இடத்துல இருந்திருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட மொபைல் சரியில்லாமல் இருந்திருக்கும். நான் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ மொத்தத்தில் அது வந்து அன்னைக்கு உள்ளது எவ்வளோ ஏர்னிங்கோ அதுதான் உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் அன்னைக்கு வந்து விட்டுருங்க, தயவுசெய்து அன்னைக்கு வந்து கணக்கில் வராது. ஏன்னா அன்னைக்கு அது வந்து நான் கேட்டவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டேன் நான். ஆனால் கமெண்ட்ஸில் யாரும் அதை பற்றி இன்றைக்கி தான் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு. நான் அவருக்கும் பதில் சொல்லிடுறேன். அவங்களோட மொபைல் ப்ராப்ளமாக இருக்கும், இது ஆக்சுவலாக கம்பெனி ஆப்போட ப்ராப்ளம் இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சொன்னவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அதனால் அதை மைண்டில் வைக்காதீங்க சார். அப்புறம் 3வது மாதம் வந்து எல்லோரும் நம்ம வித்ட்ரா கொடுத்துருந்தோம். பிப்ரவரி பார்த்த ஆடை வந்து 3வது மாதம் வித்ட்ரா கொடுத்துருந்தோம். பட் இன்ன வரைக்கும் அது வந்து இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க இதுமாதிரி அது வந்து இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே போயிட்டு எல்லாம் மொத்தமாக சேரும். நீங்கள் அதை பற்றி இன்னொரு வாட்டி தெளிவாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருந்தா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது என்னென்னா, இங்கே நம்ம டிசைன் வேலையில் பாப்பா ஸ்டோர் மீட்டிங் அப்போ போயிருந்தேன். அப்போது வந்து நம்ம ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்புறம் நம்ம டிசைன் மக்கள், சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி முன் வச்சாங்க. அதில் நானும் கேள்வி கேட்டேன். அதில் நான் கேட்ட கேள்வியில் இது ஒன்று, எப்படி நம்ம போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு பேமெண்ட் வரல, அதான் எல்லாம் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ரைட்டு, ஓகேன்ட்டு. அப்புறம் இப்போ பெண்டிங்கில் இருக்க மேடம் எப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் மேடம் என்ன சொன்னாங்க, இந்த பெண்டிங் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும், இந்த மாதம் லாஸ்ட்டில் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு உங்கள் பேமெண்ட் நிற்கும், எவ்வளோ உங்கள் பேலன்ஸோ அந்த பேலன்ஸ் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம சார் எம்டி சார் வந்து சிங்கிள் பேமெண்ட்டில் வருமா இல்லை டபுள் பேமெண்ட்டில் உங்களுக்கு போடணுமா அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. ஏன்னா தெரியாமல் எதுவுமே காதுக்கு வராது, நான் எதுவுமே பேச மாட்டேன். ப்ராப்பராக ஒரு விஷயம் எனக்கு தெரியாட்டாலும் நான் கேட்டுட்டு ஆஃபீஸில் கேட்டுட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நானாக ஒரு முடிவெடுத்து சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அந்த இதுக்கு ரைட்ஸ்க்கு வாங்கினவங்களாம் கிடையாது. அதனால் எனக்கு அது எலிஜிபிளும் கிடையாது, அது தேவையில்லை. எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். சரிங்க சார், நீங்கள் கேள்வி கேட்டது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ கேள்வி கேட்குற ஆள் வேணுன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் நம்ம மைவி3 ஆட்ஸை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தெரியாட்டினாலும் எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய அப்ளைன் நேரம் இருந்தாலும் சரி, என்னோடய ஜோனல் இருந்தாலும் நான் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தீர்வை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போது உங்களுடன் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். இது மக்களுக்கு சொல்லிடுங்க.
இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து எங்களோட பகிர்ந்ததுக்கு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சியோட பெருமையாக இருக்குது. ஆனால் உங்களோட கமெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக படிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதில் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிக்காத விஷயங்கள், அந்த ஒத்தப்பட வார்த்தை அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி ஜாலியாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசுன்னு பேசுங்க, சிறுசுன்னு பேசுங்க, என்ன ஒன்றும் பேசுங்க, உங்களுக்கு அது உரிமை இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நீங்களாம், சரிங்களா? நீங்களாம் வேற்றுமை நான் யாருமே நினைக்கிறல. எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு வாங்கல. நம்ம வீடியோ பார்க்குறவங்களே நம்ம ஃபேமிலி தான் நீங்கள். நான் இந்த வீடியோ போடுறது மூலிமா நிறையா நட்பு இப்போ வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எங்கே போனாலும் நம்மளை தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் வரும்போது அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். எல்லாம் அந்த பெருமை உங்களுக்கு தான், சரிங்களா? அதனால் நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். மைவி3 ஆர்ட்ஸ் மட்டும்தான் ஃபேமிலி இல்லை. நம்மளோட வீடியோவை பார்த்து ரசிக்கிறது, அது பேட் கமெண்ட் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட், அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. மொத்தம் இல்லை, நம்மளோட எல்லாம் பயணிக்கிற எல்லாருமே நம்ம குடும்பம் தான், நம்ம உறவுகள் தான். எல்லாருக்குமே மனதார்ந்த நன்றி. என்றும் நம்ம நட்பு என்றைக்குமே நீடிக்கும்.